வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சந்திரா மாடியில் போய் துணியை காய போட்டுட்டு பக்கெட் எடுத்துக்கிட்டு கீழே வர, ஏமா கொஞ்சம் தள்ளுமா அப்படின்னு 2 போலீஸ் பர்சன் அவங்கள தள்ளி விட்டுக்கிட்டு வர்றாங்க. நகரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சந்திராவுக்கு முன்னாடி நடக்க அவங்க அப்படியே திகைச்சு போய் பார்க்குறாங்க. இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க, எங்கே போகிறாங்க, எதுக்கு போகிறாங்கன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. குழப்பத்தோட பார்க்குறாங்க. வீட்டு வாசப்படியில் வந்து, ஏய் யாரா உள்ளர, வெளியே வாடா அப்படின்னு ஒரு போலீஸ் கூப்பிட, ஐயா ஐயா ஏன் வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சந்திரா கொஞ்சம் பயமும் நிறைய குழப்பமா கேட்குறாங்க. ஓ வீடா, சத்யாங்கிறது யாரு அப்படின்றாரு ஒரு போலீஸ்காரர். ஏன் பையன் தாங்கன்னு தயங்கிட்டே சொல்ல, ஏய் வெளியே வாடா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே, சத்யா எங்கடா இருக்க, வெளியே வாடா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அவர் உள்ளர் வர, கூடவே இன்னொரு கான்ஸ்டபிளும் வர்றாரு. ஐயா ஐயான்னு கூப்பிட்டுக்கிட்டே சந்திராவும் வீட்டுக்குள்ள வர்றாங்க. ஏமா அவனை கூப்பிடுமா, அவன் எங்கம்மா இருக்கான் அப்படின்னு கேட்குறாரு அவரு. அவனை எதுக்குங்க ஐயா கேட்குறீங்க அப்படின்னு சந்திரா சொல்ல, அரசாங்கத்தில் அவனுக்கு விருது கொடுக்க போறாங்க, அதை கொடுக்கறதுக்கு அவனை தேடிட்டு இருக்கோன்னு பட்டு நக்கலா சொல்றாரு அவரு. சந்திரா ஒண்ணுமே புரியாம பாத்துக்கிட்டு இருக்க, எங்கம்மா அவன், அந்த பொண்ணை எங்க வச்சிருக்கான்னு கேட்குறாரு போலீஸ்காரர். பொண்ணா, ஐயா நீங்க என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சந்திரா சொல்ல, உங்க பையன் ரேகாங்கிற பொண்ணை கடத்திக்கிட்டு போயிருக்கிறான் அப்படின்னு அவர் அசால்ட்டா சொல்ல, சந்திரா ஐயோன்னு நெஞ்சில கைய வச்சுக்கிறாங்க. ஐயா என் பையன் அப்படிலாம் பண்றவன் இல்லைங்க ஐயா அப்படின்னு சந்திரா சொல்ல, அம்மா பொண்ணோட அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருமா அப்படின்னு அவர் சொல்ல, அவன் ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டான், அவன் மேல வீணா யாரோ பழி போட்டிருக்காங்க அப்படின்னு சந்திரா சொல்ல, இதோ பாருமா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அவனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம், எங்கம்மா அவன்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்போ சத்யா பக்கத்து ரூம்ல இருந்து ரெடியாகி அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே வெளியே வர்றாரு. ஏய் நீ தான் சத்யாவா அப்படின்னு கேட்க, ஆமா சாருங்கிறாரு அவரு. எங்கடா அந்த பொண்ணு அப்படின்னு அவர் கேட்க, எந்த பொண்ணுங்க சார்னு சத்யா கேட்குறாரு. ஏய் எந்த பொண்ணா, என்ன நக்கலா அப்படின்னு கேட்டுக்கிட்டே பலார்னு ஒரு அறை விட்டுட. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத சத்யா தடுமாறி போறாரு. அவங்க அம்மாவும் பதறி போய், ஐயா அடிக்காதீங்க அப்படின்னு சத்யாவுக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிறாங்க. சொல்லுடாங்கிறல்ல அப்படின்னு அவர் கேட்க, அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா அப்படின்னு அம்மாவை கன்சோல் பண்ணிட்டு, எந்த பொண்ணுங்க சார்னு சத்யா கேட்குறாரு. டேய் ரேகாங்கிற பொண்ணை எங்கடா கடத்தி வச்சிருக்கிற அப்படின்னு போலீஸ்காரர் கேட்க, சார் என்ன சொல்றீங்க, நான் ஏங்க சார் ரேகாவை கடத்த போறேன், நான் எதுவுமே பண்ணலைங்க சார் அப்படின்னு சத்யா சொல்ல, டேய் அந்த பொண்ணு கூட பழகி இருக்க, லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் கொடுத்துருக்க அப்படின்னு போலீஸ்காரர் சொல்ல, சார் அப்படின்னு அதிர்ச்சியோட கூப்பிடுறாரு சத்யா. அந்த பொண்ணு ஒத்துக்கலன்னதும், அந்த பொண்ணை நீ கடத்தியிருக்கன்னு அவரு கலர் கலரா ரீல் ஓட்டிட்டு இருக்காரு. சார் நானும் ரேகாவும் லவ் பண்றது உண்மைதாங்க சார், ஆனா நான் ஏங்க சார் ரேகாவை கடத்த போறேன் அப்படின்னு சத்யா சொல்ல, ஏய்யா பெரிய ரோமியோ லவ் பண்றாரா, அந்த பொண்ணு ஒத்துக்கலன்னு தானே கடத்தி இருக்கிற, நீயா உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு கொத்தா சட்டையை பிடிக்கிறாரு போலீஸ்கார். சார் சார் அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்கா. ஐயா ஐயா விடுங்க ஐயா, ஐயா விடுங்க ஐயா, என் பிள்ளை எதுவும் பண்ண மாட்டாங்க ஐயா, விடுங்க ஐயா, என் பையன் எந்த தப்பும் பண்ணி இருக்க மாட்டான்னு சந்திரா பதறிட்டு இருக்காங்க. சார் நான் ஒன்றும் பண்ணலைங்க சார் அப்படின்னு சத்யாவும் மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஐயா ஐயா விடுங்க ஐயா அப்படின்னு அவரோட கையை எடுத்து விட சந்திரா போராடிட்டு இருக்க. ஏம்மா முதலாளி பொண்ணையே கடத்தி இருக்கிறான், விட்டுட்டு போக சொல்றியா அப்படின்னு போலீஸ்காரர் கேட்டுட்டு இருக்காரு. ஏய் சத்யா என்னடா இது, என்னடா நடக்குதுன்னு அவங்க அம்மா அழுதுகிட்டே கேட்க, அம்மா எனக்கே ஒன்றும் புரியலம்மா, குழப்பமா இருக்குமாங்கிற சத்யா. சார் நான் ரேகாவை பார்த்தே 2 மாசம் ஆகுதுங்க சார் அப்படின்றாரு. இங்க பாரு, ஒழுங்கா உண்மையை சொன்னா கேஸ் வராம சுமூகமா முடிச்சிடலாம், இல்லைன்னு வையே அவ்வளவுதான் உன்னன்னு பயங்கரமா மிரட்டுறாரு. சார் சார் அப்படின்னு சந்திரா பதறிக்கிட்டு இருக்க, சார் அப்படின்னு அலுப்பா கூப்பிடுறாரு சத்யா. சொல்லுடா அப்படின்னு அவர் கேட்க, சார் நிஜமாவே எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பாக்குறாரு. டேய் சத்யா அந்த பொண்ணோட பழகாதன்னு சொன்னேன் கேட்டியா அப்படின்னு சந்திரா கேட்டுட்டு இருக்க. அம்மா அப்படிங்கிறாரு சத்யா. டேய் நீ எதுவும் பண்ணனியாடா அப்படின்னு சந்திரா கேட்க, அம்மா என்னம்மா பேசுற நீ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, யாரோ பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்றாரு சத்யா. ஐயோ அப்படின்னு சந்திரா இன்னும் அவரோட கையை பிடிக்க போராடிட்டு இருக்க. சார் ரேகா எங்க இருக்கான்னு அவ அப்பாவுக்கு தாங்க சார் தெரியும், அவர் தான் ஹைதராபாத்ல இருந்து ரேகாவை வரவிடாம தடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சத்யா சொல்றாரு. ஏண்டா பொண்ணையும் கடத்திட்டு அவங்க அப்பா மேலேயே திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா நீ அப்படின்னு மிரட்டுறாரு அவரு. சார் அப்படின்னு சத்யா கூப்பிட,
சரியான கேடி தாண்டா நீங்கிறாரு அவர் மறுபடியும். சார் சார் அப்படின்னு சத்யா கூப்பிட்டுட்டு இருக்க. வாடா முதல்ல அப்படின்னு சத்யாவை புடனில கையை வச்சு தள்ளிட்டு போறாரு போலீஸ். ஐயா ஐயா இருங்கய்யா இருங்கய்யா அப்படின்னு சந்திராவும் வெளியே வர. சார் சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார்னு சத்யாவும் கத்திக்கிட்டு இருக்காரு. போடா முதல்ல, தள்ளுமா, நவுருமா, சொன்னா கேளுமா, நவுருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு போலீஸ்காரர். ஐயா ஐயா அவன் மேலே எந்த தப்பும் இருக்காதுங்க ஐயா, அவன் ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஐயா அப்படின்னு அவங்க அம்மா கதறிக்கிட்டு இருக்காங்க. சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார், எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்க. உன்னை கொண்டு போய் விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சா எல்லாத்தையும் சொல்லுவேன், போடா அப்படின்னு பிடிச்சி தள்ளுறாரு. சார் இல்லைங்க சார் அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா பதறிக்கிட்டு இருக்காங்க. ஐயா 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 அப்படின்னு அவங்க போலீஸ்காரரை தடுத்து பிடிக்க போக அவர் அவங்களையும் தள்ளி விட்டுட்டு சத்யாவை தள்ளிக்கிட்டு போறாரு. ஐயா ஐயா அப்படின்னு கத்துற சந்திரா உடனே வீட்டுக்குள்ள ஓடி வர்றாங்க. அழுதுகிட்டே வந்த வேகத்துல போன் எடுத்து மீனாவுக்கு கால் பண்றாங்க. முன்னெல்லாம் மீனா போனை ஃப்ரிட்ஜ் மேலதான் வைப்பாங்க, இப்ப பக்கத்துல இருக்க டேபிள் மேல வைக்கிறாங்க போல இருக்கு. மீனா வந்து ஃபோனை எடுக்கிறாங்க. அம்மா சொல்லுமா, கடைக்கு போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு மீனா சாதாரணமாக கேட்குறாங்க. அவங்க அம்மா பயங்கரமாக அழுதுகிட்டே மீனான்னு கூப்பிட. அம்மா என்னம்மா ஆச்சு, ஏன் அழற, என்னாச்சு அப்படின்னு இவங்களும் பதறாங்க. குடியே முழுகி போச்சுடி, நான் வேணான்னு சொன்னேன், அவன் கேட்டானா அப்படின்னு சந்திரா கதற. அம்மா அழாதம்மா, முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு மீனா கேட்க. சத்யாவை போலீஸ் வந்து பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்கடி அப்படின்னு சந்திரா சொல்ல. அம்மா என்னம்மா சொல்ற, எதுக்கு அவனை பிடிச்சிட்டு போனாங்க அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்குறாங்க மீனா. அந்த பொண்ணு ரேகாவை இவன் கடத்திட்டான்னு சொல்றாங்க அப்படின்னு அவங்க அம்மா அழுதுகிட்டே சொல்ல. அம்மா சத்யா அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான்றாங்க மீனா. ஏய் நான் எவ்வளவோ சொல்லியும் போலீஸ்காரங்க கேட்கலடி, ரேகாவோட அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காராம், அவனை பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா அழுது கதறாங்க. ஐயோ கடவுளே, இப்படியெல்லாம் ஆயிடக்கூடாதுன்னு தாம்மா நான் பயந்தேன், எல்லாமே கைமீறி போச்சு அப்படின்னு மீனாவும் சொல்ல. மீனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி, சத்யாவுக்கு ஏதாவது ஆயிட்டா என்னால உயிரோடவே இருக்க முடியாதுடி அப்படின்னு அவங்க அம்மா பதறிக்கிட்டு இருக்க. அம்மா நீ பயப்படாத, அவனுக்கு எதுவும் ஆகாது, நான் உடனே வர்றேன், சீதாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லு, அருணும் ஏதாவது உதவி பண்ணுவாருன்றாங்க மீனா. ஆ சரிடி, நான் ஸ்டேஷனுக்கு போறேன், நீயும் வா அப்படின்னு கண்ணில் வழிகிற கண்ணீரை தொடச்சிக்கிட்டு காலை கட் பண்றாங்க சந்திரா. கையில போன் எடுத்துக்கிட்டு இன்னொரு கையால சாவி எடுத்து வீட்டை பூட்டுறாங்க. அவங்க பதறி அடிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போக முத்து எப்பவும் மாதிரி ஒரு துள்ளலோட படியேறி வீட்டுக்குள்ள வர்றாரு. மீனா கையில போனோட அழுதுகிட்டு இருக்க. உள்ளர வரவர் அதை பார்த்து திகச்சு போய் மீனா ஏன் அழுதுட்டு இருக்கன்னு கேக்குறாரு. இதுக்கு மேல என்னங்க ஆகணும், அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா அப்படின்னு மீனா சொல்ல. இரு மீனா, விஷயத்த சொல்லாம நீயா பேசிக்கிட்டு இருந்தா எப்படி, என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு. ரேகாவை கடத்திட்டான்னு சொல்லி சத்யாவை போலீஸ் வீட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு மீனா அழுதுகிட்டே சொல்ல. அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, அதை எப்படி பண்ணுவாங்க, அவன் அப்படியெல்லாம் செய்யறவன் கிடையாது மீனா அப்படின்னு முத்து கொஞ்சம் அதிர்ச்சியோட சொல்றாரு. அது நமக்கு தெரியும், வந்த போலீஸ்க்கு எப்படிங்க தெரியும், ரேகா அப்பா அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காராம் அப்படின்னு மீனா சொல்ல. ஓ அந்த பெரிய மனுஷன் பண்ண வேலை தானே இதுங்கிற மாதிரி முத்து அப்படியே நிக்கிறாரு. சத்யாவை கூட்டிக்கிட்டு போய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே, பணக்காரங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு மீனா கதறாங்க. மீனா நீ ரொம்ப போட்டு யோசிச்சுட்டு இருக்காத, அவனை அப்படியெல்லாம் நான் விட்டுட மாட்டேன். சத்யா அந்த ஆள்கிட்ட போய் பொண்ணு கேட்டான்ல, அந்த ஆள் யோசிச்சு சொல்றேன்னு சொல்றப்பவே நாம யோசிச்சிருக்கணுங்கிறாரு முத்து. நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன் இல்லைங்க, அவங்க சத்யாவை என்ன வேணும்னாலும் செய்வாங்கன்னு, நீங்க கேட்டீங்களா அப்படின்னு மீனா கேட்க முத்து அமைதியா கோவத்தோட நிக்கிறாரு. அந்த பொண்ணு பின்னாடி சுத்தினதுனால இப்ப பாருங்க அப்படின்னு மீனா கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இரு நீ அழாத, எல்லாம் அந்த சிந்தாமணியோட வேலையா தான் இருக்கும், அதுதான் ரேகாவை எங்கேயாவது மறைச்சு வச்சுக்கிட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சத்யாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்றாங்க மீனா. எதுவும் ஆகாது, முதல்ல போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் வா அப்படின்னு முத்து கூட்டிகிட்டு மீனாவோட கிளம்புறாரு. செல்லுக்குள்ள சத்யாவை கூட்டிகிட்டு வந்த 2 போலீஸ்காரங்களும் ஏய் கேட்குறோம்ல சொல்லுடா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அடின்னு அடிக்கிறாங்க. சட்டையை கழட்டி விட்டுட்டு பேண்ட் பனியனோட போட்டு அடிக்கிறாங்க. சார்னு சத்யா கதறிக்கிட்டு இருக்க. சொல்லுடா சொல்லு
சீக்கிரம் சொல்லு, உண்மையை சொல்றா, அடி வாங்கி சாகாத, சொல்லுடா அப்படின்னு போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. 2 பேர் கையிலயுமே லத்தியும் இருக்கு, லத்திலையும் அடிக்கிறாங்க, காலாலையும் உதச்சிட்டு இருக்காங்க. ஐயா ஐயா அடிக்காதீங்க ஐயா அப்படின்னு வெளியே நின்று சந்திரா கதறிக்கிட்டு இருக்க, சீதாவும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஐயோ சீதா ஐயோ அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்க, அங்க சத்யாவை அப்படியே அடி வெளுத்ததுல அவரு சரிஞ்சு உட்கார்ந்துடுறாரு. காலாலேயே எட்டி எட்டி ஒருத்தர் உதைக்க இன்னொருத்தர் சத்யாவை கைய பிடிச்சி தூக்குறாரு. சார் சார் எனக்கு தெரியாதுங்க சார்னு சத்யா கத்திக்கிட்டே இருக்காரு. ஐயா அடிக்காதீங்க ஐயா ஐயா அப்படின்னு சந்திரா கத்திக்கிட்டு இருக்க, சார் சார் ப்ளீஸ் சார் அவனை அடிக்காதீங்க சார் சார் அப்படின்னு 2 பேரும் வாய் மூடாம கத்திக்கிட்டே இருக்காங்க. பாவம் ஐயா அவன் எந்த தப்பும் செஞ்சிருக்கவே மாட்டாங்க ஐயா ஐயா அவனை அடிக்காதீங்க ஐயா ஐயோ அப்படின்னு சந்திரா கத்திட்டு இருக்கவே அடிக்கிறப்ப சத்யா தடுமாறி போய் வந்து கம்பி முன்னாடி விழுறாரு. 2 பேரும் ஓடி போய் கம்பியை பிடிக்கிறாங்க. அவங்களும் எங்கன்னு கேட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க, இவங்களும் கம்பியை பிடிச்சிட்டு கதறிக்கிட்டே இருக்காங்க. சார் சார் வலிக்குதுங்க சார் சார் அப்படின்னு சத்யா கத்திட்டு இருக்கு. அங்க ஃபைல் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் வர்றதை பார்த்துட்டு சீதா அவர்கிட்ட ஓடுறாங்க. அது வேற யாரும் இல்ல, அருண் தான். அருண் கிட்ட ஓடி அடிக்க வேணாம்னு சொல்லுங்கன்னு கெஞ்சுறாங்க சீதா. ஆனா அவர் அப்படி ஒரு ஆள் இருக்கத கூட துளி கூட சட்டை பண்ணாம கையில கொண்டு வந்து ஒரு லேடி கிட்ட கொடுத்துட்டு, மேடம் இதெல்லாம் அப்ரூவ் பண்ணியாச்சான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பேக்ரவுண்ட்ல டேய் எங்கடா வச்சிருக்க அந்த பொண்ணை சொல்லுடான்னு கேட்டு அடியன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. கொடுத்துட்டு சத்யா அந்த பக்கம் போக என்னங்க அப்படின்னு சீதா கூப்பிட அருண் திரும்பி கூட பார்க்கல, சுத்தமா காதே கேட்காதவர் மாதிரி அங்கிருந்து போயிடுறாரு. சார் 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 வலிக்குதுங்க சார் அடிக்காதீங்க சார் 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 ப்ளீஸ் சார் எனக்கு நிஜமாவே தெரியாதுங்க சார் அப்படின்னு சத்யாவும் கதறிக்கிட்டு இருக்க. ஐயா ஐயா அடிக்காதீங்க ஐயா அப்படின்னு சந்திரா கதறிட்டு இருக்க. சீதா ஒரு பக்கம் அழுதுகிட்டே நிக்கிறாங்க. ஆனா 2 பேரும் கொஞ்சம் கூட சளைக்காம அந்த பையனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஐயா ஐயா அடிக்காதீங்க ஐயா அப்படின்னு சந்திரா கம்பியை பிடிச்சிட்டு கதறிக்கிட்டு இருக்க. எஸ்ஐ இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆகி வேகமா வந்து மா தள்ளுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே செல்லோட கதவை திறந்து உள்ளர போறாரு. நிறுத்துங்கய்யா அப்படின்னு சொல்ல 2 பேரும் கொஞ்சம் அப்படியே திரும்பி பார்க்க பலார்னு ஒரு அறை விடுறாரு அவர் சத்யாவை. அங்கேயே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருந்த சீதா அழுதுகிட்டே இங்கே ஓடி வர்றாங்க. வாடா அப்படின்னு கூப்பிட சத்யா கொஞ்சம் முன்னாடி வர்றாரு. டேய் ஒழுங்கு மரியாதையா பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லிடு அப்படின்னு அவர் கேட்க, சார் சத்தியமா எனக்கு தெரியாதுங்க சார் அப்படின்னு சத்யா ரொம்பவே பயத்திலையும் வலியிலையும் நடுங்கிக்கிட்டு இருக்காரு. ஏய் இந்த மாதிரியே மாத்தி பேசுன, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பொண்ணை கடத்தின கேஸ்ல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. மரியாதையா உண்மையை சொல்லிடு, சொன்னா உனக்கு நல்லது அப்படின்னு எஸ்ஐ மிரட்டிட்டு இருக்காரு. சார் அப்படின்னு சத்யா கூப்பிட்டு இருக்க. இல்லைண்ணா என்ன நடக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு அறை விட்டதுல சத்யா சுருண்டு போய் செவுத்துல இடிச்சு கீழே விழ போறாரு. ஐயோ ஐயா அப்படின்னு சந்திரா பதறுன்னு பதறாங்க. சீதாவும் அழுதுட்டு சார் சார் ப்ளீஸ் சார்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. டேய் அப்படின்னு அவரை கூப்பிட உடனே போலீஸ்காரர் முன்னாடி பிடிச்சி தள்ளுறாரு. பனியன் அப்படியே கொத்தா பிடிச்சிக்கிட்டு டேய் சொல்லுடா அப்படின்னு கேட்க, சார் உண்மையிலேயே தெரியாதுங்க சார் அப்படின்னு நடுங்குறாரு சத்யா. யோ என்னையா அடிக்கிறீங்க அப்படின்னு கான்ஸ்டபிளை பார்த்து கேட்கிறாரு அவரு. சார் சார் சார்னு பயத்துல நடுங்குறாரு சத்யா. அடிக்கிற அடியில கேட்காமையே இவன் உண்மையை சொல்ல வேண்டாம் போடுங்கய்யா அப்படின்னு எஸ்ஐ சத்யாவை பிடிச்சி தள்ளிவிட செவுத்துல போய் இடிச்சிட்டு நிற்கிறாரு. மறுபடியும் 2 பேரும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சார் 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 நான் எதுவும் பண்ணலைங்க சார், அம்மா அம்மா அப்படின்னு சத்யா கத்திக்கிட்டு இருக்காரு. சந்திராவால கண்ணு கொண்டு பார்க்க முடியல. கதறிக்கிட்டு சார் சார் ஐயா அடிக்க வேணான்னு சொல்லுங்க ஐயா 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 உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோங்க ஐயா அவனை அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க ஐயா என் புள்ள எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க ஐயா அவனை அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க அவனுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சந்திரா கதற. சார் சார் ப்ளீஸ் சார்னு சீதாவும் கெஞ்சிட்டு இருக்காங்க. என்னம்மா தெரியாது, ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு போயிருக்கிறான், பெத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உங்க வீட்டு பொண்ணை யாராவது கடத்திக்கிட்டு போயிருந்தா சும்மா இருப்பீங்களா அப்படின்னு சீதாவை காட்டி கேட்கிறாரு அவரு. சார் சார் நிஜமாவே அவன் யாரையும் கடத்தலைங்க சார், ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னு சீதா அழுதுகிட்டே சொல்றாங்க. ஏமா இவன் தாமா அந்த பொண்ணு கூட பழகி இருக்கான், அந்த பொண்ணை லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கான், அந்த பொண்ணு ஒத்துக்கலன்னு ஒன்னு இப்ப கடத்தி இருக்கான் அப்படின்னு அதே கதையை மெயின்டைன் பண்றாரு எஸ்ஐ. ஐயா அவன் அப்படியெல்லாம் செய்யறவன் இல்லைங்க ஐயா, அவன் எதிர்காலமே வீணா போயிடுங்க ஐயா, அவனை விட்டுற சொல்லுங்க ஐயா 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 விட்டுற சொல்லுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு கதறாங்க சந்திரா. அம்மா உண்மையை சொன்னா விட்டுற போறோம், நியாயமா பார்த்தா உங்களையும் தூக்கி உள்ளர வச்சிருக்கணும், ஏதோ அருணோட ஃபேமிலிங்கிறதுனால சும்மா இருக்கேன், முதல்ல இங்க இருந்து போங்கம்மா
அப்படின்னு ரொம்ப கேவலமா கத்துறாரு அவரு. அம்மா போங்கம்மா அப்படின்னு அவரு வெறுப்போட சொல்ல சத்யா அடிச்சடியில மறுபடியும் கம்பிக்கிட்ட வந்து நிக்க சத்யா சத்யான்னு கதறிக்கிட்டே அவங்க அம்மா ஓடுறாங்க. அவரும் வலியோட அம்மா அம்மான்னு கதறாரு. அம்மா அம்மா அடிக்க வேணான்னு சொல்லுமா, அம்மா நான் எதுவும் பண்ணலம்மா அப்படின்னு கையால நீட்டி கைய பிடிச்சிக்கிறாரு. அவங்க 2 பேரும் முதுகுல அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா ஐயா அடிக்காதீங்க ஐயா, இந்த நிலைமைக்கு அவனை ஆளாக்காதீங்க ஐயா அப்படின்னு சந்திரா கெஞ்சிட்டு இருக்காங்க. மறுபடியும் அருண் ஏதோ ஒரு நோட்டை எடுத்துட்டு வர, ஏங்க அடிக்கிறாங்கங்க, அடிக்க வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு கையை பிடிச்சி கெஞ்சுறாங்க. மேடம் இது என்னன்னு பாருங்க அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்க. ஏங்க ஏங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க சீதா. ஏய் நான் வீட்டில் இல்லை, டியூட்டியில் இருக்கேன். அவன் ஒரு அக்யூஸ்ட், அவனை எப்படி விசாரிக்கணுமோ அப்படிதான் விசாரிப்பாங்க அப்படின்னு அருண் விருட்டுன்னு அங்கேருந்து போயிடுறாரு. நம்மளாம் ரொம்ப நாளா அருணை பார்க்கவே இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்ல, இதோ வந்துட்டாருங்க. சீதா என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டு இருக்க. மாப்பிள்ளை ஏதாவது பண்ணுவாருன்னு எதிர்பார்ப்போட ஓடி வந்த சந்திராவும் அப்படியே உறைஞ்சு போய் அழுதுகிட்டே நிக்கிறாங்க. மீனா வந்து வண்டியை நிறுத்துறாங்க. அவங்க வண்டியை நிறுத்திட்டு இறங்க. முத்து கொண்டு வந்து காரை நிறுத்திட்டு வர்றாரு. காரை நிறுத்திட்டு வேகமா வர்ற முத்து சீக்கிரமா வான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்குள்ள போறாரு. சார் சார்னு சத்யா கெஞ்சிட்டு இருக்க. முத்துவை பார்த்தவன ஓடி வர்ற சந்திரா, மாப்பிள்ள மாப்பிள்ள அவனை போட்டு அடிக்கிறாங்க மாப்பிள்ள, மீனா அங்க போய் பாரு மீனா அப்படின்னு பதற. இவங்க 2 பேரும் பதட்டம் ஒட்டிக்குது. சார் சார் அவனை அடிக்காதீங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு மீனாவும் கம்பிக்கிட்ட போய் நின்று கத்துறாங்க. அத்தாத்த இருங்க அப்படின்னு முத்துவும் ஓடுறாரு. சார் என் தம்பி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், அடிக்காதீங்க சார் அப்படின்னு மீனா கத்திக்கிட்டு இருக்க. நேராக எஸ்ஐ கிட்ட வர்ற முத்து, சார் என்னங்க சார் இது, அந்த பையனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவன் என்ன தப்பு பண்ணான் முதல்ல என்னன்னு விசாரிங்க சார் அப்படிங்கிறாரு முத்து கொஞ்சம் கோவமா. மீனா வேகமா ஓடி வந்து, சார் சார் அவன் எந்த தப்பும் பண்ணலைங்க சார், அவனை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு கை கூப்பி அழுதுட்டு இருக்காங்க. என்ன ஆளாளுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல வெளியே போங்க அப்படின்னு எஸ்ஐ கேட்க. சார் அது இல்லைங்க சார் அப்படின்னு முத்து ஏதோ சொல்ல வர. போயா அப்படின்னு கத்துறாரு அவரு. சார் சார் நான் எதுவும் பண்ணலைங்க சார், நம்புங்க சார், சொன்னா கேளுங்க சார் அப்படின்னு பேக்ரவுண்ட்ல சத்யா கதறிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு எங்க இருக்காங்கன்னே தெரியாது, நான் எங்க சார் கடத்த போறேன் அப்படின்னு சத்யா கதறிக்கிட்டு இருக்காரு. அப்பல பாத்தீங்களா என் புள்ள நிலைமைய, இதுக்குதான் வேணாம் வேணான்னு தலையில அடிச்சுக்கிட்டேன், இப்ப அவன் நிலைமைய பாருங்க அப்படின்னு சத்யாவோட அம்மா கதறாங்க. மாமா நாங்க எவ்வளோ சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்க மாட்டேங்கிறார் மாமா, ரேகாவை அவன் தான் கடத்தி வச்சிருக்கான்னு சொல்றாங்க அப்படின்னு சீதாவும் கதறாங்க. எல்லாம் அந்த சிந்தாமணி வேணும்னே பண்ற வேலை தான் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. அந்த பக்கமா ஃபைலோட மறுபடி போற அருணை பார்த்துட்டு, அருண் அப்படின்னு மீனா ஓடி போய் நிக்க. அவர் நின்று பாக்குறாரு. நீங்க சொன்னா கேட்பாங்க அருண், தயவு செஞ்சு சத்யாவை அடிக்க வேணான்னு சொல்லுங்க, அவன் எந்த தப்புமே பண்ணலங்கிறாங்க மீனா. எந்த தப்பும் பண்ணாம இங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர மாட்டாங்க அப்படின்னு அருண் சொல்ல, முத்து அருணை வெறிச்சு போய் பாக்குறாரு. அம்மா அம்மா அடிக்க வேணான்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு பேக்ரவுண்ட்ல சத்யா கதறிக்கிட்டு இருக்க. சந்திராவும் சீதாவும் அதிர்ச்சியோட அருணை பாக்குறாங்க. ஐயோ இல்லைங்க, அவன் ரேகாவை எதுவுமே பண்ணல, அவன் மேல பழி போட்டிருக்காங்க, நீங்க தயவு செஞ்சு சொல்லி புரிய வைங்க ப்ளீஸ் அப்படின்னு மீனா கையெடுத்து கும்பிடுறாங்க. இங்க பாருங்க மீனா, இது சாதாரண விஷயம் இல்ல, கிட்னாப் கேஸ். நம்ம ஃபேமிலிங்கிறதுனால நான் குற்றவாளிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது, இதுல என்னால தலையிடவும் முடியாதுன்னு அருண் சொல்லிட்டு இருக்க. பேக்ரவுண்ட்ல அம்மா அடிக்க வேணான்னு சொல்லுங்கம்மா, அம்மா அம்மா சார் நான் ஒண்ணுமே பண்ணலங்க சார் அப்படின்ற சத்யாவோட கதறல் போய்கிட்டே இருக்கு. முத்து ரொம்பவே கோவமா, அவன் தான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றான்ல அப்படின்னு கத்துறாரு. இங்க வர்றவங்க எல்லாருமே அதை தான் சொல்றாங்க அப்படின்னு கூலா சொல்றாரு அருண். அருண் உங்களுக்கு சத்யாவை பத்தி தெரியாதா, அவன் ரொம்ப நல்ல பையங்க அப்படின்னு மீனா கெஞ்ச. எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் கூட இருக்க ஆளுங்க சரியில்லைன்னா கிரிமினலா தான் யோசிக்க தோணும். அப்பவும் முத்துவ மனசுல வச்சுட்டு உள்குத்தோட பேசுறாரு அருண். மீனா தகச்சு போய் இந்த பக்கம் திரும்ப, அவ்வளவுதான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், என் வேலையை பார்க்க போறேன்னு அருண் அங்கே இருந்து போயிடுறாரு. இவங்க 4 பேரும் அப்படியே தகச்சு போய் நிக்க. முத்து கோவமா நிக்க. உள்ளர கதறுன்னு கதறிட்டு இருக்காரு சத்யா. சார் சார் வலிக்குதுங்க சார் வலிக்குதுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு அவரு கதற. 3 பேரும் சுயநினைவுக்கு வந்து அங்க திரும்பி பாக்குறாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாம செல்லையும் இந்த பக்கம் வர அருணையும் மாறி மாறி பாக்குறாங்க. மறுபடியும் அருண் அந்த பக்கத்துல இருந்து வர. சீதா வேகமா அவர் முன்னாடி போய், ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, சத்யா என் தம்பிங்கன்றாங்க சீதா. யாரா இருந்தாலும் சரி இதுல எல்லாம் தலையிட்டா ஏன் வேலைக்கு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறாரு அருண். இங்க பாருங்க, நீங்க சொன்ன இன்ஸ்பெக்டர் கேட்பாருல்ல அப்படின்னு சீதா கேட்க. இங்க பாரு, கண்டவன் பேச்சை கேட்டு உன் தம்பி
ஏதாவது பண்ணிட்டு வந்து நிப்பான். இதுக்குள்ள வந்து என்னால ஏன் வேலையை விட முடியாதுங்கிறாரு அருண். ஐயோ ஏங்க அவனை போட்டு அடிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சீதா அழுகையோட கேட்க, தப்பு பண்ணா அடிக்கதான் செய்வாங்க. அவன் வயசு அப்படி. பெரிய எடுத்த பொண்ணை லவ் பண்ணிட்டான். அவனுக்கு அட்வைஸ் பண்ணி வேண்டான்னு சொல்றதை விட்டுட்டு சில பேர்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ண போய் தான் இப்ப அவன் அடி வாங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்க, முத்து அப்படியே கோவத்தோட முறைச்சிட்டு இருக்காரு. அருண் விலகி நடந்துட்டு இருக்க, முத்து அவரு முன்னாடி வந்து நின்று என் மேல இருக்க கோவத்துல அவனுக்கு உதவி பண்ண மறுக்காத அப்படிங்கிறாரு முத்து. உன் மேல கோவத்தை காட்ட நீ ஒன்னும் பெரிய ஆள்லாம் இல்ல அப்படின்னு அருண் நக்கல் சிரிப்போடு சொல்றாரு. சரி, நான் சாதாரண ஆளாவே இருக்கிறேன். ஆனா சத்யா எந்த தப்பும் பண்ணல. அவன் மேல வேணும்னே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்றாரு முத்து. அதெல்லாம் விசாரிக்க தானே போலீஸ் இருக்கு. உன் வேலையை மட்டும் பாரு போ அப்படின்னு அருண் அங்கிருந்து விலகி போயிடுறாரு. முத்து போற அருணைய முறைச்சிட்டு இருக்க, பேக்ரவுண்ட்ல விடாம சத்யாவோட கதறல் தான் கேக்குது. அவங்க அம்மா எல்லா நம்பிக்கையும் விட்டு கதறி அழுதுட்டு இருக்க, அம்மா அழாதம்மா, நீ வாமா உட்காருமான்னு மீனா கூட்டிட்டு போறாங்க. அம்மா அப்படின்னு கூட்டிட்டு போய் அம்மாவை உட்கார வச்சுட்டு, பாத்துக்கோ சீதா அப்படின்னு வெளியே போன முத்து பின்னாடியே வேகமா போறாங்க மீனாவும். சத்யா, அம்மா அம்மா, சார் சார் அடிக்காதீங்க சார், வலிக்குதுங்க சார், சார் சார் நான் எதுவும் பண்ணலைங்க சார் அப்படின்னு துடியா துடிக்கிறாரு. அவங்க துளி கூட இரக்கமே படாம விடாம அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஐயோ அவனை அடிச்சே கொன்னுடுவாங்க போல இருக்கே, நான் என்ன செய்வேன்? தகுதிக்கு மீறி ஆசைப்பட வேணான்னு சொன்னேன், கேட்டானா? அவனை இந்த அடி அடிக்கிறாங்களேடி அப்படின்னு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு சந்திரா அழ, உள்ளர சத்யா அடி தாங்காம பயம் நடுக்கம் வலின்னு கதறிக்கிட்டு இருக்காரு. சார் சார் சொன்னா கேளுங்க சார், நானும் ரேகாவும் லவ் பண்றோங்க சார், நான் ஏங்க சார் ரேகாவை கடத்த போறேன் அப்படின்னு அவ்வளவு வழியிலையும் கதறாரு சத்யா. அவங்க அம்மா அதை பார்த்து தாங்க முடியாம வாயில கைய மூடிட்டு அழுன்னு அழறாங்க. முத்து வெளியே வந்து இடுப்புல கைய வச்சுட்டு நிக்க, ஏங்க இப்படி அவனை மாட்டி விட்டுருக்காங்க, அருணும் உதவி பண்ண மாட்டேங்கிறாருங்கிறாங்க மீனா. அவனை பத்தியெல்லாம் பேசாத மீனா, அவெல்லாம் வேஸ்ட், நேரம் பார்த்து விளையாடிட்டு இருக்கிறான், விடு அவனை அப்படின்னு கோபத்தோட சொல்றாரு. இப்ப சத்யாவை நம்ம எப்படிங்க காப்பாத்துறது அப்படின்னு மீனா கேட்க, அந்த சிந்தாமணி பண்ணின வேலை தான் இது. இப்ப சத்யா மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரியணும்னா ரேகாவை அவன் கடத்தலன்னு நாம நிரூபிக்கணும் அப்படிங்கிறாரு முத்து. அதுக்கு நாம என்னங்க பண்றது அப்படின்னு மீனா கேட்க, முதல்ல ரேகா ஹைதராபாத்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டாளா இல்லையான்னு தெரியணும், அவளை எங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியணும் அப்படின்னு டிடெக்டிவ் வேலைக்கு ரெடி ஆகுறாரு முத்து. மீனாவும் கொஞ்சம் யோசிச்சு, ஒருவேளை சிந்தாமணி வீட்டில் இருந்தா அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி உஷார், நம்ம நேரா அங்கதான் தேடி போவோம்னு தெரியும், அதனால அங்க வச்சிருக்க மாட்டா அப்படின்னு முத்து சொல்ல, அந்த ஃபினான்சியர் வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்க, நான் அங்கே போய் பார்க்குறேங்க அப்படின்னு மீனா சொல்ல, அவங்க வீட்டுக்குள்ள நீ எப்படி போவ, முதல்ல உன்னை எப்படி உள்ளர விடுவாங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க யாராவது இருந்தா அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம், நான் அந்த ஏரியாவில் தான் பூ போட போவேன், அங்க வீட்டு வேலை செய்யற 2-3 அக்கா இருக்காங்க, அவங்கள யாராவது இருப்பாங்கங்க, நான் விசாரிக்கிறேன்றாங்க மீனா. சரி இரு நானும் வர்றேன்னு முத்து சொல்ல, வேணாங்க நீங்க இங்கே இருங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு மீனா திரும்ப மீனாவோட கையை பிடிச்சி, மீனா ரேகா இங்க வந்துட்டாளா இல்லையான்னு மட்டும் கண்டுபிடி, அப்படி வந்திருந்தா எங்கேயோ ரேகாவை மறைச்சு வச்சுட்டு தான் இந்த வேலையை பாக்குறாங்க அப்படின்னு முத்து சொல்ல, நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேங்க, நான் சத்யாவை நினைச்சாதான் ரொம்ப அப்படின்னு கண்கலங்குறாங்க மீனா. அவருக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தலையை ஒரு உதறிட்டு, நீ பயப்படாம போ, அவனுக்கு எதுவும் ஆகாது, நான் மிஸ்ரா சார் கிட்ட பேசி அவர் இங்க வர சொல்றேன், அவர் ஏதாவது உதவி பண்ணுவாரு, நீ பார்த்து போயிட்டு வாங்குறாரு முத்து. அப்படின்னு மீனா டிடெக்டிவ் வேலைக்கு கிளம்புறாங்க. உடனே முத்து போன் எடுத்து மிஸ்ரா சாருக்கு கால் பண்றாரு. மீனா அந்த வீதிக்கு வர்றாங்க. ஒரு காருக்கு பக்கத்துல மறைவா வண்டியை நிறுத்துறாங்க. ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு மறைவா காருக்கு கார் தாவி தாவி கொஞ்சம் முன்னாடி போறாங்க. மூர்த்தியோட வீட்டு முன்னாடி தோட்டக்காரரு செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்க மீனா அங்க போலாமான்னு ஒரேட்டை எடுத்து வைக்கிறாங்க. அப்போ சரியா சிந்தாமணியோட கார் வர, ஐயோ அப்படின்னு மறைவுல போய் பதுங்கிக்கிறாங்க. கார்ல இருந்து இறங்குற சிந்தாமணி பேக் எடுத்து போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. மீனா அதை பார்த்துட்டு, இப்ப வீட்டுக்குள்ள நடக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஒண்ணுமே புரியலையே, ரேகா உள்ளர இருக்காளா இல்லையா அப்படின்னு மீனா யோசிச்சுட்டு இருக்கவே மூர்த்தி உள்ளர மொபைல் எடுத்துட்டு திரும்புறாரு. ஐயா வணக்கங்க ஐயா, ஐரன் பண்ண துணி இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு அவர் கேட்க, உள்ளர தான் இருக்கு போ போய் எடுத்துட்டு வாங்குறாரு மூர்த்தி. சரிங்க ஐயா அப்படின்னு அவரு உள்ளர போறாரு. அப்போ சிந்தாமணி வர, வா சிந்தாமணி, அந்த பையனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு மூர்த்தி அவசரமா சொல்றாரு.
ஆமாங்க, எல்லாம் நாம நினைச்ச மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, வேற எதுவும் பிரச்சனை வந்துடாதே அப்படின்னு அவர் கொஞ்சம் பதட்டமா கேக்குறாரு. இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்லை, வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்றாங்க சிந்தாமணி. சரி, அடுத்து என்ன பண்றது அப்படின்னு மூர்த்தி கேட்க, என்ன முத்துவும் மீனாவும் அமைதியா இருக்க மாட்டாங்க, நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சிந்தாமணியும் மூர்த்தியும் பேசிக்கிட்டு இருக்க, மீனா என்ன பேசுவாங்க, என்ன பண்றாங்க, உள்ளர என்ன நடக்குது, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரே படபடப்பும் எதிர்பார்ப்புமா நிக்கிறாங்க. மூர்த்தி ஏதேதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க, நீங்க அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிளம்ப, சரிம்மாங்கிறாரு அவரு. எதுக்கியா பெரிய மனுஷங்கன்னு சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, தீட்டுறது சதி திட்டம், ஒரே வீட்லயே இருந்துக்க வேண்டியது தானே. சிந்தாமணி வெளியே வர கூடவே மூர்த்தியும் வர்றாரு. அதை பார்த்த உடனே மீனா டக்குன்னு மறைஞ்சிக்கிறாங்க. வெளியே வந்த சிந்தாமணி, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்லன்னு கேட்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்குன்றாரு அவரு. ஆமா, செக்யூரிட்டி அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்கவே ஒரு செக்யூரிட்டி ஓடி வர்றாரு. இவன் தான் செக்யூரிட்டி, புதுசா அப்பாயின்ட் பண்ணிருக்கேன்றாரு மூர்த்தி. பழைய ஆளை மாத்திட்டேன் அப்படின்னு மூர்த்தி சொல்ல, நல்லதுதான், இங்க பாருப்பா, தெரியாதவங்க யாரையும் உள்ளர விடக்கூடாது அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ஓகேங்க மேடம்ங்கிறாரு அவரு. தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சார்கிட்ட போன் பண்ணி கேட்டுட்டு தான் உள்ளர விடணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சரிங்க மேடம்ங்கிறாரு அவரு. நீ உள்ளர போப்பா அப்படின்னு மூர்த்தி சொல்ல, சரிங்க சார், நான் உள்ளர போறாரு செக்யூரிட்டி. சரிங்க, நான் கிளம்புறேங்கன்னு சிந்தாமணி சொல்ல, சரி, ஏதாவது ஒன்று நான் எனக்கு ஃபோன் பண்ணுங்கிறாரு அவரு. பண்றேங்க அப்படின்னு சிந்தாமணி நடக்க, போயிட்டு வாங்குறாரு அவரு. சிந்தாமணி கார்கிட்ட வந்து, டேய் வண்டி எடுன்னு கதவை திறக்கிறப்ப கொஞ்சம் முன்பக்கமா இருந்த மீனா படக்குன்னு பின்னாடி மறைஞ்சுக்கிறாங்க. ஐயோ, வண்டி அங்க இருக்கே, வண்டியை பார்த்துருப்பாங்களா இல்ல நம்மள பார்த்துருப்பாங்களா அப்படின்னு மீனா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா கதவை திறந்த சிந்தாமணி அப்படியே பார்த்துட்டு நிக்கிறாங்க. ஐயோ, தெரியலையே அப்படின்னு யோசிக்கிற மீனா படக்குன்னு அப்படியே தரையோட தரையா உட்காந்துக்கிறாங்க. சிந்தாமணியோட கார் ஸ்டார்ட் ஆகி அந்த வீதி போய் டர்ன் திரும்பி மறைஞ்சிருது. மீனா மறுபடியும் திரும்பி மூர்த்தி வீட்டை பார்க்க, அந்த ஐரன்காரரு ஒரு மூட்டை துணி எடுத்துட்டு போறாரு அங்கிருந்து. அவர் கொண்டு வந்த மூட்டைய சைக்கிள்ல வச்சுட்டு சைக்கிளை எடுக்க, ஏதோ யோசிக்கிற மீனா வேகமா வந்து அறைவுல நிறுத்தி இருந்த அவங்க வண்டியை எடுக்கிறாங்க. ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு ஐரன்காரரை ஃபாலோ பண்ணி வர்றாங்க மீனா. அவரு ஒரு இடத்துல வந்து சைக்கிளை நிறுத்திட்டு மூட்டையை தூக்கிட்டு வர, அங்க ஏற்கனவே ஒரு லேடி தண்ணி தெளிச்சு ஐரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு கொண்டு வந்த மூட்டையை பிரிச்சுட்டு அதுல இருந்து துணி எடுக்கிறாரு. அதுல ரேகாவோட ட்ரெஸ்ஸஸும் இருக்கு. ஓஹோ அப்படின்னு பாக்குற மீனா அண்ணான்னு கூப்பிடுறாங்க. அவரும் திருப்பி, சொல்லுங்கம்மா, ஐரனுக்கு துணி கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேக்குறாரு. இல்லங்கண்ணா, இந்த குபேரன் தெருவுல இருக்க பைனான்சியர் மூர்த்தி வீட்டுல நீங்க தானே துணி ஐரன் பண்றீங்க அப்படின்னு மீனா கேட்க, ஆமாம்மா, ஏன் கேக்குறீங்கன்றாரு அவரு. இல்ல, அங்க வீட்டு வேலை யார் செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மீனா கேட்க, அதையேம்மா கேக்குறீங்க அப்படிங்கிறாரு அவரு. நானும் 2 வீட்டுல வேலை செய்யறேன், எனக்கு கொஞ்சம் கடன் வேணும், நானா போய் கேட்டா கொடுக்க மாட்டாங்க, பைனான்சியர் வீட்டுல வேலை செய்யறவங்க மூலமா கேட்டா ஈஸியா கிடைக்கும்னே, அதுதான் கேட்டேன்றாங்க மீனா பரிதாபமா முகத்தை வச்சுட்டு. அப்படியா, நீ சொல்றதும் சரிதாம்மா, இப்பெல்லாம் நேரா கேட்டா எங்கம்மா கடன் கிடைக்குது, அந்த வீட்டுல சுசீலான்னு ஒரு அம்மா வேலை பார்க்குது, ரொம்ப வருஷமா வேலை பார்க்குது, அவங்க இந்நேரம் வேலையை முடிச்சிட்டு கிளம்பி இருப்பாங்களே அப்படின்னு அவரு சொல்ல, ஐயோ அப்படிங்கிற மீனா, அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க. இங்க இருந்து 2 தெரு தள்ளி போனா மாசிலாமணி தெரு வரும், அதுல வலது பக்கம் போனா 4ஆம் நம்பர் வீடுன்னு ஐரன்காரர் சொல்றாரு. 4ஆம் நம்பர் வீடா, சரிங்கண்ணே, நான் போய் பாக்குறேன்னு அப்படின்னு மீனா அங்கிருந்து கிளம்புறாங்க. முத்து ஸ்டேஷனுக்கு வெளியே நின்றுட்டு இருக்க ஸ்வேதாவும் மிஸ்ராவும் வர்றாங்க. வா ஸ்வேதா அப்படின்னு முத்து வர, மிஸ்ரா எல்லாத்தையும் சொன்னாருங்கண்ணா, இப்போ சத்யா அப்படின்னு ஸ்வேதா கேட்க, உள்ளருதான் இருக்கான், அவனை போட்டு அந்த அடி அடிச்சிட்டு இருக்காங்க சார், பாவம், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க சார், அதனால தான் உங்களுக்கு ஃபோன் போட்டேங்க சார், நீங்க அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுங்க சார்னு கேக்குறாரு முத்து. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அது கிளியர் ஆனாதான் நான் பேச முடியுங்கிறாரு மிஸ்ரா. சொல்லுங்க சார் அப்படின்னு முத்து கேட்க, அவரு நிஜமா அவரு அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணல இல்ல அப்படின்னு மிஸ்ரா கேக்குறாரு. அது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமான்னு மிஸ்ரா கேட்க, சார் நிச்சயமா அவன் பண்ணலங்க சார், அது மட்டும் இல்லாம அவன் லவ் சம்பந்தமா சத்யா என்ன கேட்காம எதுவும் பண்ண மாட்டாங்க சார் அப்படின்னு முத்து உறுதியா சொல்றாரு. அந்த பொண்ணை அவன் கடத்த வேண்டிய அவசியமே இல்லைங்க சார், முதல்ல 2 பேரும் ஒருத்தர் மனசார விரும்புறாங்க, அந்த பொண்ணு வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுங்க சார், அதனால சத்யா மேல இப்படி பொய்யா பழிய போட்டிருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, எனக்கும் அப்படிதானே தோணுது, அவங்கள
அவங்களே ரேகாவை எங்கேயாவது மறைச்சு வச்சுட்டு இந்த மாதிரி பொய்யா கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காங்கன்னு ஸ்வேதா ரொம்பவே கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அதுதான்மா நடந்திருக்குன்றாரு முத்துவும். அந்த பொண்ணு எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, ஐடியா இருக்கா அப்படின்னு மிஸ்ரா கேக்குறாரு. சார், இப்ப அந்த ரேகா பினான்சியர் வீட்டுல தான் இருக்காளா, இல்ல வேற எங்கேயாவது இருக்காளா, இல்ல இதுல ரேகாவோட அப்பாவுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதான்னு விசாரிக்கிறதுக்காக தான் மீனா அங்க போயிருக்காங்க சார். கொஞ்ச நேரத்துல மீனா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க சார், என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு முத்து சொல்ல ஸ்வேதா மிஸ்ராவை பாக்குறாங்க. அப்போ ஓகே முத்து, அந்த பொண்ணு அங்க இருக்காங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நாம போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசலாம், கரெக்டா இருக்குங்கிறாரு மிஸ்ரா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு மிஸ்ரா சொல்ல வேற வழி இல்லாம சரின்னு தலையாட்டுறாரு முத்து. முத்துன்னு மீனா தனியாவா போயிருக்காங்க, என்னையும் கூப்பிட்டுருக்கலாம் இல்லன்னு ஸ்வேதா கேக்குறாங்க. இல்லம்மா, மீனா நான் அப்படியே நேக்கா தெரிஞ்சிட்டு வந்துருவா, வெயிட் பண்ணலாங்கிறாரு முத்து. மீனா ஒரு வீட்டுக்கிட்ட போக அங்கிருந்து கதவை திறந்துட்டு ஒரு லேடி வர்றாங்க. யாருமா அப்படின்னு கேட்க, அக்கா என் பேர் மீனா, பூ வியாபாரம் பண்ற அப்படின்னு சொல்ல. அப்படியா, பூவெல்லாம் வேண்டாமான்றாங்க அந்த லேடி. இல்லக்கா, நான் பூ விற்கிறதுக்காக வரல, நீங்க மூர்த்திங்கிற ஃபைனான்சியர் வீட்டுல வேலை செய்யறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல. ஆமா, இப்ப அதுக்கு என்னன்னு அந்த லேடி வெடுக்குன்னு கேக்குறாங்க. எனக்கு கொஞ்சம் கடன் வாங்கி தரணும், தொழில பெருசு பண்ண கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதிகமா தேவையில்லை, ஒரு 30,000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு மீனா சொல்ல. நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாதேம்மா அப்படின்றாங்க அந்த லேடி. இல்லக்கா, நீங்க பூ வைக்கிற மீனான்னு சொல்லி விசாரிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த ஏரியாவிலேயே நான் நிறைய பேருக்கு பூ கொடுக்கறேன்றாங்க மீனா. அதெல்லாம் சரிம்மா, நான் அந்த வீட்டுல தான் வேலை செய்யறேன், ஆனா நான் சொல்லி எல்லாம் கடன் கொடுக்க மாட்டாங்கம்மா அப்படின்றாங்க அந்த லேடி. எனக்கு பணம் தேவைப்பட்டப்ப எனக்கே அவங்க கொடுக்கலம்மா, அதுவும் என் பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட தான் கேட்டேன், அதுக்கே அந்த ஃபைனான்சியர் 2,000 ரூபாயை கொடுத்துட்டு என்னால முடிஞ்சது இவ்வளவுதான், வெளியே பாத்துக்கோன்னு சொல்லிட்டாருன்னு அந்த லேடி சொல்றாங்க. மீனா அப்படியே யோசனையா நிக்க, பணம் கொடுக்கறதுல ரொம்ப கட் அண்ட் ரைட்டான ஆளுமா அப்படின்றாங்க அந்த லேடி. அக்கா, எனக்கு பணம் கொஞ்சம் அவசரமா தேவைப்படுதுக்கா, வேற யாராவது சொன்னா கொடுப்பாங்களா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அந்த ஆள் கிட்ட புதுசா ஒரு தம்பி வேலை செய்யறாப்ல, அந்த தம்பி சொன்னா கண்டிப்பா கொடுப்பாருமான்னு அந்த லேடி சொல்றாங்க. மீனா மறுபடியும் கொஞ்சம் யோசிச்சுட்டு வேற யாராவதுங்கிறாங்க. இல்லன்னா முதலாளி பொண்ணு ரேகா இருக்குது, அந்த பொண்ணு சொன்னா கொடுப்பாங்க, அந்த பொண்ணு தங்கமான பொண்ணுன்றாங்க அந்த லேடி. ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு அந்த லேடி சொல்ல. அப்படியாக்கா, இப்ப அந்த ரேகா எங்க இருக்காங்கன்றாங்க மீனா. இன்னைக்கு தாமா ஊர்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு அந்த லேடி சொல்ல. முகத்துல பரவுற உணர்ச்சிகளை காட்டிக்காம அப்படியே பாக்குறாங்க மீனா. எப்போதுமே என்கிட்ட நல்லா பேசுமா, ஆனா என்னன்னே தெரியல, வந்ததுல இருந்து ரூமை விட்டு வெளியே வரவே இல்லம்மா, நானும் அந்த பொண்ணு கிட்ட பேசணும்னு நினைச்சேன், ஆனா முடியல, உடம்பு எதுவும் சரியில்லையான்னு தெரியலம்மா அப்படின்னு அந்த லேடி சொல்ல. ஓகே, தேவையான தகவல் கிடைச்சிருச்சுன்ற மாதிரி பாக்குற மீனா. சரிக்கா, நான் அப்போ ஒரு 2 நாள் கழிச்சு வந்து அவங்கள பாக்குறேன், அவங்க வீட்டுல தானே இருப்பாங்க அப்படின்னு மீனா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆமாமா, வீட்டுல தான் இருக்கும், ரூமை விட்டு வெளியே வராது, சாப்பாடு மட்டும்தான் கொண்டு போய் கொடுப்பேன், பாவம் என்ன பிரச்சனைன்னு தெரியலமான அந்த லேடி மொத்தத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. சரிக்கா, நான் ஒரு 2 நாள் கழிச்சு போய் பாத்துக்கிறேன், ரொம்ப நன்றிங்கக்கா அப்படின்னு மீனா கைய கூப்ப. சரிம்மா அப்படின்னு அந்த லேடி உள்ளர கிளம்பிடுறாங்க. சரி, இப்ப ரேகா வீட்டுல தான் இருக்கான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அடுத்து என்ன பண்றது அப்படிங்கிற யோசனையோட மீனா அப்படியே நிக்கிறாங்க. இவங்க இப்படி டிடெக்டிவ் வேலை பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அங்க சத்யாவை புழிஞ்சி துவைச்சி காய போட்டுருவாங்க போல இருக்கு. அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைய எபிசோட்ல பார்க்கலாம்.